ஆனால் இந்த முறை பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது மாணவ மாணவிகளுக்கு. அதாவது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையில் இந்த விழாவுக்கு வரக்கூடிய மண்டபத்துக்குள்ளே வரக்கூடிய மாணவர்கள் செல்போன் கொண்டு செல்லக்கூடாது, அவர்கள் பெற்றோர்களும் செல்போன் கொண்டு செல்லக்கூடாது, அதே போன்று பேனா பேப்பர் உள்ளிட்ட எந்த பொருட்களையும் கொண்டு செல்லக்கூடாது, விஜய்க்கு அருகில் கூர்மையான பொருட்கள் எதுவும் கொண்டு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்களும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகின்றது. என்றால் கடந்த முறை இந்த விழாவின் போது விஜய்க்கு அருகில் வந்து அனைத்து மாணவ மாணவிகளும் செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள், அவருடைய பெற்றோர்களும் செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள், அதே போன்று பேனா பேப்பர் கொண்டு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டார்கள். இதன் காரணமாக இந்த விழா முடிவதில் நீண்ட நேரம் சென்ற காரணத்தால் அந்த விழா முடிவதில் மிகப்பெரிய ஒரு தாமதம் ஏற்பட்டு திட்டமிட்டபடி நடைபெற முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. அதை தவிர்ப்பதற்காக, அதாவது விழாவில் வரக்கூடிய மாணவ மாணவிகள் விஜயோடு சேர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்களே போட்டோ எடுத்து அது அவர்கள் மாணவர்கள் கையில் கொடுப்பார்கள். அதை தாண்டி யாரும் தனியாக செல்போன் கொண்டு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு அதற்கு முன்பாகவே அந்த மண்டபத்துக்கு முன்பாகவே செல்போன்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்படுகிறது. அதே போன்று பேனா பேப்பர் மற்றும் ஏதேனும் கூர்மையான ஆயுதங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்படுகிறது. இதுக்கான விளக்கங்கள் அவர்கள் சரியாக கொடுக்கப்பட்டாலும் கூட இது பல்வேறு விமர்சனங்களை பெற்றோர்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. ஒரு கல்வி விருது விழா என்ற பெயரில் இருக்கும்போது ஒரு பேனா பேப்பர் கூட கொண்டு வரக்கூடாது என அனுமதி மறுக்கப்படுவது என்பது எந்த வகையில் ஏற்படுவதாக இருக்கிறது என்ற கேள்விகளையும் பல பெற்றோர்கள் அங்கு வரக்கூடியவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படியாக பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவானது தொடங்கியிருக்கிறது. 9:30 மணிக்கு மேடை ஏறி நடிகர் விஜய் மாணவர்கள் முன்னிலையில் பேசி அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறார். விழாவுக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு ஸ்நாக்ஸ் அடங்கிய பை ஒன்று கொடுத்து அவர்களை உள்ளே வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார், அவர்களை உள்ளே வரவேற்கிறார். அதே போன்று அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கும் மதிய உணவு தடல் புடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதற்கட்டமாக நடைபெற்ற பிறகு எஞ்சிருக்கூடிய மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அடுத்த கட்டமாக இந்த விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற போது இதுக்கு பல்வேறு தரப்பிலும் மிகுந்த ஒரு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்களை மையப்படுத்தி நடிகர் விஜய் அரசியலை தொடங்குகிறார் என்றும் மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு நுணுக்கமான அரசியலை மேற்கொண்டு வருகிறார் என்ற விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவர் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பணியை மேற்கொள்வார் என்பதற்கு 2வது ஆண்டாக இந்த பணி அமைந்திருக்கிறது. 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது முடிவுற்ற பிறகு அடுத்த கட்டமாக எப்போது மற்ற எஞ்சி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ராஜேஸ்வரி.